இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்கள நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. இவங்க வேற யாரும் இல்ல. முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க. அவங்கதான். இவங்களுக்கு வேலை என்னன்னா ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக்கு, நகை ஷாப்பு என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, நம்ம இதே வேலையா பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய பேரு நான் இந்த வீடியோ பார்ட் 1ல போட்டோன்னே அவ்வளவு பேரும் கமெண்டும் பண்ணிருக்காங்க, பர்சனலா டிஎம் பண்ணிருக்காங்க. மேம் நாங்க ஏமாந்துட்டோம் மேம், என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, பட்டுக்குட்டி எனக்கு கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது, இவங்க வேலையே இதுதான். இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க. கஸ்டமர் ஒருத்தன் கேட்டாங்க போட்டோ போட்டு போடுங்க, அப்பதான் எல்லாரும் விழிப்புணர்வோட இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வீடியோ நான் ஒரு 1000 ரூபாய் பிளவுஸ் கொடுத்து ஏமாந்தனால போடல. இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாத நிறைய பேர் என்ன பாராட்டி இருந்தீங்க. மேம் போல்டா பேசுறீங்க, ஐஎல்ஐடி அப்படி இப்படி நிறைய பேர் பாராட்டிருந்தீங்க. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அட்லீஸ்ட் மத்தவங்க ஏமாறாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும், இனிமே யார்ட்டையா வாங்கினா போடணும். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேனே தவிர வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் போல. 99% எல்லாரும் அவ்வளவு ஹாப்பியா வந்து மேம் சூப்பர். நீங்க 2-3 பேர் கதர்னாங்க, நீங்க ஏன் கொலாப் கொடுத்தீங்க, நீங்க கொலாப் எங்க, நானே போய் கொலாப் கொடுத்தாலுமே அமௌண்ட் என்னோடதுங்க. இப்ப என்கிட்ட வந்து நீங்க ஏன் புடவை வாங்குனீங்க, நான் ஏமாத்துவேன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு பொருளை ஒருத்தன் கையில வாங்கிட்டாங்களா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் அவங்க போடணும். போடல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க அடுத்து இந்த தப்பா பண்ண மாட்டாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபல நிகழ்ச்சியான பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி என்ற வேலைக்காரர் கேரக்டரில் நடித்து பிரபலமானவர் தான் சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள். சீரியல் மற்றும் பல்வேறு சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வரும் இவர் தற்போது ஆன்லைன் பொட்டிக் ஒன்றில் சாரீஸ் மற்றும் பிளவுஸ்கள் வாங்கி கொலாப்ஸ் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாக அந்த பொட்டிக் உரிமையாளர் வெளியிட்ட வீடியோ தற்போது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் அதில் அவர் என்னுடைய கஸ்டமர் ஒருவர் கேட்டதால் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை மீனா அவரின் புகைப்படத்தோடு இந்த பதிவை வெளியிடுவதாக அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஆன்லைனில் பொட்டிக் மற்றும் நகைக்கடைகளை வைத்து நடத்துபவர்களிடம் செல்லம், தங்கம் போன்ற ஆசை வார்த்தைகளால் பேசி சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள் ஏமாற்றுவதாக அவர் தெரிவித்தார். இது எனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களும் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட்டதாகவும் அவர் அழுத்தமாக தெரிவித்தார். மேலும் இந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாக பலரும் பாசிட்டிவான கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்கியலட்சுமி சீரியலின் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.